இதுவரைக்கும் நடந்த தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மைங்கிறது இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆமாங்க, கண்டிப்பாக. இப்போ பாருங்களேன், ஒரு எக்ஸாம் நடக்குது, இன்றைக்கி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 டேஸுக்கு அப்புறம் வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீன்னு வெளியிடுவாங்க டிஎன்பிசியில். என்ன பண்ணுவாங்க, வெளியிட்டு எனக்கு அப்ஜெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ முடிஞ்சவொன்னா அப்ஜெக்ஷனை வாங்கின பிறகு என்ன வரணும், ஃபைனல் ஆன்சர் கீ விடணும். இவங்க அதெல்லாம் வெளியிடுவாங்க, டைரெக்டாக ரிசல்ட்டு போயிடுவாங்க. அந்த ரிசல்ட் எப்படி விடுவாங்கன்னா, வெறும் நம்பர் மட்டும், மார்க் மட்டும்தான். நீ ஃபெயிலு, இவ்வளோ மார்க் எடுத்திருக்க, நான் நல்லா படித்து நல்லா எழுதியிருக்கேன், என் பேப்பரை கொடுங்க, நான் ஃபெயிலாக சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தான் ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுங்கன்னா தரமாட்டாங்க. ஃபைனல் ஆன்சர் கீ கொடுங்கன்னா அதுவும் தரமாட்டேன். எப்போ தருவாங்கன்னா, இவன்லாம் போய் வேலையில் ஜாயின் பண்ண பிறகு தான் உங்களுக்கு தருவாங்களாம். அப்போ நீங்கள் அதை வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? வாங்கின பிறகு நீ மறுபடியும் சேர்த்தவனை, செலக்ட் ஆனவனை கேஸ் போட்டு நீங்கள் வேலை வாங்குறதுக்குள்ளே ஒரு 2-3 இயர்ஸ் ஓடிடும். அந்த ஸ்பாட்டில் இன்றைக்கி ரிசல்ட் விட்றியா, ரிசல்ட் விட்டு அடுத்த நிமிஷமே என்னோடய ஓஎம்ஆர் ஷீட்டும் என்னோடய ஆன்சர் கீயும் வந்திருக்கும். நான் வீட்டில் உட்காந்து வெரிஃபை பண்ணுறேன். நீங்கள் என்ன என்னை 50 மார்க் போட்டு ஃபெயில் பண்ணுறது? நீங்கள் போடுற 50 மார்க்கு நான் ஏன் ஏற்றுக்கணும்? என்கிட்ட எல்லாத்தையும் கொடுங்க, நான் வேல்யூ பார்த்துட்டு என்னை நான் செல்ஃப் எவாலுவேட் பண்ணிவிட்டு என்னையை நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன், நான் ஃபெயிலாக போனேன், நான் ஃபூல் தான், முட்டாள் தான், நான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு நானே என்னை எவாலுவேட் பண்ணிக்கிறேன். அப்போது இது வரைக்கும் டிஎன்பிசியில் இந்த நடைமுறை இல்லாதனால பல போட்டித் தேர்வாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? பல கோடிக்கணக்கான போட்டித் தேர்வாளர்கள் இதனாலே வெளியே போயிருக்காங்க. ஒருத்தன் ஏன் ஃபெயில் ஆகுறான்னு தெரியக்கூட அவனுக்கு 4 வருஷம் ஆகுதுன்னா அவன் எப்படி எக்யூப் பண்ணுவான்? இப்போ நீங்கள் ஒரு வெற்றி அடைகிறதுக்கு 2 படிக்கட்டு தான் மிச்சம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததோட போட்டியில் அந்த இதை நீங்கள் எப்படி 2 படிக்கட்டை முந்தலாம்னு சொல்லி நீங்கள் இன்னும் ஹார்டாக ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு அதுவே தெரியாத போகும்போது எப்படி நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க்கோட ஒரு உந்து சக்தியும் உங்களுக்கு கிடைக்காது படிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிரான்ஸ்பரன்சி பண்ண கேண்டிடேட் இன்னும் நல்லா படிக்க, இன்னும் எஃபர்ட்டை கொடுக்க, அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம எப்படி இந்த ஜாப்பை கிராக் பண்ணணுன்ட்டு அதுக்கு தான் நாங்கள் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். இல்லை, இப்படி வெளிப்படையாக ஊழல் நடக்கும்போது ஏன் சார் நேரடியாக நீதிமன்றத்தில் ஒரு ப்ரைவேட் நீதிமன்றம் போகிறாங்க, பணம் இருக்கிறவங்க போகிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, 4 வருஷம் 5 வருஷம் கேஸ் நடக்குது, அப்புறம் கேஸில் ஜெயிச்சுட்டு வராங்க. எல்லாராலையும் போக முடியுமா? இப்போ கூட நான் சொல்கிறேன் சார், போன வருஷம் குரூப் 2 தேர்வால் பாதிக்கப்பட்ட ஒரு 100 பேர் நாங்கள் வந்து கேஸ் போடுறதுக்கு வக்கீலை பார்த்து ஏற்பாடு பண்ணுவோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஐ போட்டு ஆன்சர் கீ எல்லாம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கீ இது வரைக்கும் கொடுக்கல, 1 மாதம் ஆச்சு. ஒரு விடையை வைத்து தான் நீங்கள் வந்து திருத்திருப்பீங்க. ஆனால் டிஎன்பிசியில் வந்து ஆன்சர் கீ கொடுக்குறதுக்கான சாத்தியக்கூறு இவ்வளோ பணம் கட்டினா அந்த பேப்பர் கொடுக்குறேன்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. வெளிப்படைத்தன்மை, நேர்மை, உண்மை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சினானிம்ஸ் உண்டோ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஆன்சர் கீயை கொடுக்கறது கிடையாது. ஏன் கொடுக்கறது கிடையாது ஆன்சர் கீயை? இந்த டிஎன்பிசி மட்டும் ஆன்சரோட கீஸை வந்து வெளியிடுவதே இல்லை. ஆன்சர் ஷீட்ஸ் காப்பி, கீஸுக்கு பின்னாடி வர ஆன்சர் ஷீட்ஸ் காப்பி, இந்த ஓஎம்ஆர் ஷீட்ஸ் நீங்கள் எழுதுறீங்கல்ல, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்களோட கீயை கொடுத்துட்றாங்க. இன்னொன்று, அந்த காப்பி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஒருவேளை நீங்கள் 75 மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வந்திருக்கிற மார்க் 65ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சார் இதில் நான் இதில் போட்டிருக்கேன், இதில் பாருங்கள் இது கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சேலஞ்ச், அது நியாயமும் கூட. ஒரு இன்விஜுவலேட் ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவரோட தவறுதலின் காரணமாக ஒரு அரசு வேலை இழக்கக்கூடாது. இது திஸ் வில் என்ஷூர் டிரான்ஸ்பரன்சி ஆல்சோ. இவர்கள் இதை வெளியிடுவதே இல்லை. என்ன காரணம் எதையும் சொல்ல மாட்டேன், கொடுக்க முடியாது, அவ்வளோதான். இல்லை, இப்போ தான் எனக்கு சந்தேகம் வருது. டிரான்ஸ்பரன்சிக்கு இதுதான் வந்து ஒன்லி எவிடன்ஸ். எஸ், உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நான் கேட்டேன்னா அது தரணும், இல்லைனா ஜென்ரல் ஆன்சர் ஷீட் அவங்க கொடுக்கணும். ரெண்டாவது இந்த கீவேர்ட்ஸ் கீயை வந்து அவங்க இதுதான் நான் வந்து சரியாக எழுதியிருக்கேனா தப்பாக எழுதியிருக்கேனா, இல்லை நீ காசு வாங்கிட்டு போடுறியா இல்லையா அப்படின்றத உறுதி பண்ணுறது இதுதான். இதை ஏன் வெளியிட மாட்டேங்கிறாங்க? என்ன ரீசனே தெரியலங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 பேர் 1000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்களா, அவங்களுடைய ஆன்சர் ஷீட் இருந்தாப்பா நீங்கள் எக்ஸாம் எழுதியாச்சு, நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம், ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி கொடுத்துட வேண்டியதானே? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ அதில் என்ன ஒழிஞ்சிருக்கு? அந்த ஸ்பாட்டில் இன்றைக்கி ரிசல்ட் விட்றியா, ரிசல்ட் விட்டு அடுத்த நிமிஷமே என்னோடய ஓஎம்ஆர் ஷீட்டும் என்னோடய ஆன்சர் கீயும் வந்திருக்கும். ஒருத்தன் ஏன் ஃபெயில் ஆகுறான்னு தெரியக்கூட அவனுக்கு 4 வருஷம் ஆகுதுன்னா அவன் எப்படி எக்யூப் பண்ணுவான்?